தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதில் பிரதமர் மோடி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராம் ரமேஷ், ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு செய்வது பற்றி முடிவு குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். சொத்து குவிப்பு வழக்கில் மனுதாரராக பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி உள்ளதை சுட்டிக்காட்டிய ஜெயராம் ரமேஷ், இந்த விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் அரசை பகடா காயாக பயன்படுத்த பாஜக முயல்வதாக குற்றம் சாட்டினார். சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீடு விவகாரத்தில் நிதியமைச்சர் அருண் ஜேட்லியும் தனது நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். இதற்கிடையே சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் டி.கே. இளங்கோவன் தெரிவித்தார். கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யும் என எதிர்பார்க்கிறோம். மேல்முறையீடு சிந்தனையில் நாங்களும் உள்ளோம். கர்நாடக அரசு என்ன செய்கிறது என்று பார்ப்போம். மேல்முறையீடு செய்வோம் என சுப்பிரமணிய சுவாமி கூறியிருக்கிறார். எனவே மேல்முறையீட்டிற்கு வாய்ப்பு இருக்கிறது.